நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்கூல் குழந்தைங்க, காலேஜ் குழந்தைங்க, வேலைக்கு போறவங்க, ஐடில ஒர்க் பண்றவங்க, சினிமா சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேருக்கு டை கன்ஃபார்மா தேவைப்படுது. அது செயற்கையா இருந்தா ப்ராப்ளம் இல்ல. ம். அது நீங்க இயற்கையா எனக்கு சொன்ன மாதிரி ஒரு டிப்ஸ் அருமையா சொல்லுங்க. மக்கள் வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் எனக்கு ஒரு 40 இயர்ஸ் ஆகுது. முடி நரைக்குது, ஓகே. என் பொண்ணுக்கு பாருங்களேன் 12 இயர்ஸ் தான் ஆகுது. இப்போ இது பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகுது அவங்களுக்கு. டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தலை முழுதும் வெண்மையா ஆயிடுச்சு. அதாவது விட்டிலிகோன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஆமா, ஸ்கின்ல கூட ப்ராப்ளம் வருது. அந்த மாதிரி போட்டு டை போட்டு இச்சிங் வருது, ரேஷஸ் வருது, வெண்புள்ளிகள் வருது, கண்ணு முகம் எல்லாம் வீங்கி போகுது. இப்போ இளநரைக்கு சேஃபா ஒரு ஹேர் டை என்ன நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஹேர் டை யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்கும். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, எவ்வளோ ஒரு பெரிய டிப்ஸ் சொன்னீங்க. ஹேர் க்ரோத்துக்கும் சரி, டைக்கும் சரி. சரி, அது பண்ண முடியல, உங்களுக்கு டைம் இல்லை, ஆஃபீஸ் போகிறாங்க, வீட்டில் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னா நமக்கு நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா மேம்? இருக்கு. நம்ம கொரியர் கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்து அனுப்புவீங்களா? நம்மகிட்ட இருக்கு. ஹேர் ஆயில்ஸ் ஒரு 9 டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஆயில் இருக்கு, ஹேர் டை இருக்கு, ஃபேஸ் பேக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தேஜஸ் பவுடர்னு ஒன்று ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். உங்கள் எல்லாரையும் மறுபடி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எப்பயும் சொல்கிறதாங்க, எங்கள் நித்யா மேம் வர்ற பேஷண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு அவங்க பேர் சொல்லி வைப்பாங்க. அவங்க நல்ல குணமாகி போனதுக்கப்புறமா அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோவிலில் போடுவாங்க. அதனால தான் இங்கே எங்கள் நித்யா மேம் கிட்ட நிறைய பேஷண்ட் பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னா இதுதான் காரணம். அது இல்லாமல் இங்கே சென்னை ஆதம்பாக்கம் இருக்கிற பிரான்ச் மாதிரியே தாம்பரத்துலேயும் மேம் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இங்கே ஆதம்பாக்கம் கிட்ட வர்றவங்க இங்கே வரலாம். இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன்னா தாம்பரம் கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே வீடியோலேருந்து நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி அங்கே என்றைக்கு வராங்க, ஆதம்பாக்கத்தில் என்றைக்கு வராங்க, தாம்பரத்தில் எப்போ அப்பாயின்மெண்ட்டுன்னு வாங்கிட்டு நேரில் பார்த்துக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவங்க மக்களுக்கும் நிறைய விஷயம் நீங்கள் சொல்லணும். ஏன்னா நான் பர்சனலாக உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் கொடுக்குற டை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரியே நிறைய குழந்தைங்களுக்கு, நிறைய ஸ்கூல் குழந்தைங்க, காலேஜ் குழந்தைங்க, வேலைக்கு போகிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, சினிமா சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேருக்கு டை கன்ஃபார்மாக தேவைப்படுது. அது செயற்கையாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. அது நீங்கள் இயற்கையாக எனக்கு சொன்ன மாதிரி ஒரு டிப்ஸ் அருமையாக சொல்லுங்கள். மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இளநரை, ப்ரீமெச்சூர் கிரே ஹேர், 5 வயது குழந்தைக்கு, 10 வயது குழந்தைக்கு, இளநரைனா ஒரு 25-30 வயசுல வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இளம் வயதிலேயே வருது, குழந்தைகளுக்குமே வருது. நிறைய பேரண்ட்ஸ் தான் சொல்றாங்க, டாக்டர் எனக்கு ஒரு 40 இயர்ஸ் ஆகுது, முடி நரைக்குது, ஓகே. என் பொண்ணுக்கு பாருங்களேன் 12 இயர்ஸ் தான் ஆகுது. இப்போ இது பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகுது அவங்களுக்கு. ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒரு மாதிரி சொல்றது, காலேஜ்ல ஒரு மாதிரி சொல்றது, எப்ப பாரு கண்ணாடி முன்னாடி அந்த முடிய கட் பண்ணி எடுத்துக்கிட்டே அதையே பார்த்துட்டு இருக்கிறது. அப்போ எதனால இந்த இளநரை அப்படின்ற ஒரு பிரச்சனை வருதுன்றத நம்ம பார்க்கணும். டை அப்படின்னு சொல்றது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். அப்போ இளநரை வருது, ஒரு 45 வயதுக்கு மேல வருதுங்க, ஓகே விட்டுறலாம். பட் இந்த இளநரை வரும்போது உடலில் நமக்கு நியூட்ரிஷன் பற்றாக்குறை, சத்து குறைபாடு, அதை சரி செய்யும் போது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன தெரியுங்களா, இந்த வெள்ளை முடி கருப்பா மாறுமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும், 20ல இருந்து ஒரு 25 வயதுக்குள்ள இருக்கிறோம்னா நிச்சயமாக மாறும், புதிய முடிகள் வளரும். அதுக்கு நம்ம நியூட்ரிஷன் கரெக்டா நம்ம எடுத்தா மட்டும்தான் இது சாத்தியமாகும்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஏன் வருது, அதிகமான உப்பு சுவை, புளிப்பு சுவை இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ். இந்த புளிப்பும் உப்பு தான் குழந்தைங்க நாக்க தட்டி கையில அந்த பேக்கெட்ல கடைசியா இருக்கிற துகள் வரைக்கும் எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போ வீட்டுல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. அதோட எஃபெக்ட் என்ன பின்னாடின்னு தெரியல.
அந்த அளவுக்கு உப்பு, ப்ரிசர்வேட்டிவ் சாப்பிடும்போது ரத்தத்துல மட்டும் இல்ல, உடல்ல இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் அது உறிஞ்சப்பட்டு வேஸ்டா போயிட்டு பாடியில அப்படியே டாக்ஸின்ஸா மாற ஆரம்பிக்குது. அந்த கழிவுகள் ரத்தத்துல சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, ரத்த ஓட்டத்தையே குறைச்சு, அப்போ மெயினா ஸ்கேல்புக்கு, தலைக்கோ மூளைக்கோ போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறையுது. இதனால வரக்கூடிய பிரச்சனை தான். எத்தனை பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க, இவ்ளோ பேருக்கு நம்ம நரைமுடி பிரச்சனை இருக்கு, காது பிரச்சனை இருக்கு, நிறைய பேருக்கு தைராய்டு இஷ்யூஸ் வருது. அப்போ இது எல்லாமே இந்த மாதிரியான உணவு முறைகளால வர்றது. குழந்தைகளுக்கு அயன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரோட்டீன் டிஃபிஷியன்சி, முன்னாடிலாம் அயன் டிஃபிஷியன்சிங்க அனிமியான்னு சொல்றோம். புரோட்டீன் இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய ஹேர் growth ரொம்ப கரெக்டா இருக்கும். இப்போ இளநரை வருதுன்னா அயன் மட்டும் இல்ல, புரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கும் இளநரை வருது. அப்போ நம்ம உடல்ல மசில் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், செல்ஸ் எல்லாமே கரெக்டா டெவலப் ஆகணும்னா புரோட்டீன் இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நம்ம சொல்றது, இளநரை இருக்கா இந்தந்த உணவுகள் எல்லாமே சாப்பிடுங்க. நம்ம ஒரு டெம்பரரி சொல்யூஷனை தேடி தான் ஓடிட்டு இருக்கோம். அதுலயுமே நிறைய பேருக்கு இந்த டை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தலை முழுதும் வெண்மையா ஆயிடுச்சு. அதாவது விட்டிலிகோன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஆமா, ஸ்கின்ல கூட ப்ராப்ளம் வருது அந்த மாதிரி போட்டு டை போட்டு இச்சிங் வருது, ரேஷஸ் வருது, வெண்புள்ளிகள் வருது, கண்ணு முகம் எல்லாம் வீங்கி போகுது. எது சாப்பிட்டாலும், இன்னும் ஒரு சிலர் ஃபேஸ்ல எல்லாம் ஆண்கள் யூஸ் பண்ணுவாங்க, இந்த பியர்ட்ல எல்லாம் போடுவாங்க. அப்போ ஃபேஸே டக்குன்னு கருமை நிறம் அடைஞ்ச மாதிரி ஆயிடும். நீங்களே சொன்னீங்களே அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் ஆமா, தலையெல்லாம் புண்ணா ஃபுல்லா டை போட்டு இங்க எல்லாம் ஸ்கின்னே போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சிங்கமாயிட்டாங்க அப்படின்ட்டு. ரொம்ப பாவம். அந்த மாதிரி நமக்கு அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் எல்லாருக்குமே கெமிக்கல்ஸ் ஒத்துக்குன்றது கிடையவே கிடையாது. ஸோ நம்ம பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா வேற மாதிரி நம்ம முகத்தோட அழகையும் சரி, நம்மளுடைய நார்மல் ஸ்கின் டோனையும் மாற்றி விட்டுரும், ரொம்ப பிளாக் ஆன மாதிரி இருக்கும். அப்போ இளநரைக்கு சேஃபா ஒரு ஹேர் டை என்ன நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஹேர் டை யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்கும். ஸோ ஒரு தேவையான அளவுக்கு ஒரு 20 பாதாம் எடுத்துக்கணும். ஸோ பாதாம் அப்படின்னு சொல்லும்போது அதுல இருக்கக்கூடிய ஆயில் நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஹேர் க்ரோத்துக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அந்த பாதாமை நல்லா நெருப்புல ஒரு கம்பிலையோ இல்லை ஒரு பின்லையோ நம்ம எடுத்து நெருப்புல சுட்டு கறியாக்கி எடுத்துக்கணும். அப்போ 20 பாதாமும் கறியாக்கி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சமா நமக்கு இந்த விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுக்கணும். இதுல இன்னும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, கரிசலாங்கண்ணி இலை பொடி இருக்கு பாத்தீங்களா, வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி நாட்டு மருந்து கடைகள்ல இருக்கும். இதை வாங்கிட்டு வந்து ட்ரையா பேன்ல வறுத்துக்கிட்டே இருக்கணும். வறுத்துக்கிட்டே இருக்கும்போது அதுவும் கருப்பா மாறிடும். ஸோ அது சார்கோல் மாதிரி நம்ம ரெடி பண்றோம். ஸோ கருமை நிறத்துல மாறும், அதையும் நம்ம எடுத்து வச்சிடும். இப்போ பாதாமோட கறி நம்ம கிட்ட இருக்கு, அதே மாதிரி கரிசலாங்கண்ணியை நல்லா ஃப்ரை பண்ணி கருமை நிறத்துல எடுத்து வச்சிருக்கோம். இது ரெண்டுமே நம்ம வச்சுட்டு நாளைக்கு காலையில டை போட போறோம்னா இன்று இரவு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருதாணி பொடி 2 ஸ்பூன், அதே மாதிரி அவுரி பொடி 2 ஸ்பூன், நம்ம இந்த கருப்பா எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த பவுடர், ஸோ பாதாம் கரிசலாங்கண்ணி இது 2 ஸ்பூன் போட்டு எலுமிச்சை சாறு விட்டு கொஞ்சமா விளக்கெண்ணெய் இதுல சேர்த்துக்கணும். கொஞ்சமா ஒரு 10-20 துளிகள் இருந்தா போதும், டிராப்ஸ் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நைட் அப்படியே வச்சிடணும். ஸோ காலையில எந்திரிச்சு தான் இந்த ஹேர்ல அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ யாருக்கெல்லாம் இளநரை இருக்கோ எல்லாருமே, குழந்தைகள் இருந்து ரொம்ப ரொம்ப சேஃப் இது. ஸோ இந்த ஹேர் டையை நம்ம வாரத்துக்கு 2 முறை அப்ளை பண்ணணும். ஸோ இன்னைக்கு அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டோம்னா திரும்ப நெக்ஸ்ட் டே அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஸோ இப்படி நம்ம மாதத்துக்கு 2 முறை பண்ணலாம், ரொம்ப சேஃப் கூட. நம்ம நினைப்போம் டை போட்டுட்டோம்னா 1 மாசத்துக்கு அப்படியே இருக்கணும்ட்டு. ஸோ இது ஹெர்பல்ன்றதுனால ஒரு 1 வீக் நமக்கு இருக்கும், திரும்பவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 0 சைடு எஃபெக்ட்ஸ், கிட்ஸு கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இளநரை வராமல் இருக்க புரோட்டீன் டயட் நிறைய எடுக்கணும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய எடுக்கணும். ஸோ கிட்ஸுக்கு அதுதான் இப்போ இல்லை. ஸோ கீரை வகைகள், இதுல முக்கியமாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நெய் மருந்து இருக்கு, கரிசாலை நெய். ஸோ கரிசலாங்கண்ணியை நெய்யா நம்ம கொடுக்குறோம் கிட்ஸுக்கு. டக்குன்னு 1 ஸ்பூன் எடுத்து கொடுத்துடலாம். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு இருக்குமா 2 ஸ்பூன் கரிசாலை நெய் சாப்பிட்டுட்டு போகலாம், உடலுக்கு அவ்வளவு நன்மை தரக்கூடியது. ஸோ ஹேர் க்ரோத்துக்குமே இந்த கரிசாலை நெய் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம், இந்த ஹேர் டை யூஸ் பண்ணா சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது மேம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல எவ்வளோ ஒரு பெரிய டிப்ஸ் சொன்னீங்க, ஹேர் க்ரோத்துக்கும் சரி டைக்கும் சரி. சரி அது பண்ண முடியல,
உங்களுக்கு டைம் இல்லை, ஆஃபீஸ் போகிறாங்க, வீட்டில் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னா நமக்கு நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா மேம்? இருக்கு நம்ம மேம். கொரியர் கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்து ம். அனுப்புவீங்களா? நம்மக்கிட்ட குடுக்கலாம் இருக்கு. மேம். இருக்கு. வெரி ஹேர் குட். ஆயில்ஸ் ஒரு 9 டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஆயில் இருக்கு. ஓ. ஹேர் டை இருக்கு. ஃபேஸ் பேக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தேஜஸ் பவுடர்னு ஒன்று ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸோட இதுவும் காஸ்மெட்டிக்ஸும் சித்தால எவ்வளோ இருக்கே. சித்தர்கள் வந்து அழகுக்குன்னே நிறைய என்ன சொல்லியிருக்காங்க. விஷயம்னா பயம் இல்லை, ஆமா. என்ன ஆயிடுமோன்ற பயம் இல்லாமல் எங்கள் நித்யா மேம் கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பயமும் கிடையாது. ஸ்கின்ல ஆயிடும்னு பயம் வேணாம். இப்போ நியூட்ரிஷன் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நல்லா அழகாக அவங்க சொன்னாங்க. எங்கள் மேம் வந்து நல்ல நியூட்ரிஷன் எடுத்துக்கோங்க, கண்டதை கடையில் விற்கிறது எதையும் வாங்கி சாப்பிடாதீங்க. என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்லாம், அதே ஒரு கண்டினியூவாக வச்சுக்காதீங்க வெளியில் வாங்கி சாப்பிட்றத. நல்ல நியூட்ரிஷன், நல்ல ஃபுட்டு எடுத்துக்கோங்க. ஹேர் டை கருப்பு வெள்ளையாக இருக்குன்னா கவலையே படாதீங்க, எங்கள் மேம் கிட்ட எல்லாமே இருக்குங்க. ஃபேஸ்க்கு ஹேர் ஆயில் இருக்குது, டை இருக்குது, எல்லாத்துமே இங்கே இருக்குங்க. நீங்கள் அழகாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். எங்கள் மேம் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் உண்டு. அதனால் ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க.